அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்கிறான்னு பார்ப்போம். யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? பக்தன் சொல்றாரு, ஆண்டவரே என் காரியத்தை நீங்க மேல போட்டுக்கொண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வேற யாருமே உங்களை விட்டா எனக்கு இல்லைன்னு சொல்லி யோபுங்கிற பக்தர் ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்றாரு. இன்னைக்கு கூட இதை பார்த்துட்டு இருக்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் வச்சுட்டு இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், வேற யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு கூட நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க பிளான் பண்ணி இதுதான் எனக்கு சரியான வழி, இதுல நான் போறேன், இதுதான் தேவ சித்தம்னு சொல்லி உங்களுடைய காரியத்துல நீங்க பிடிவாதமாக ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இது எனக்கு சரியா அமையலன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கலாம். அப்போதான் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நன்மைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தீமை வந்துச்சு, நான் வெளிச்சத்துக்கு காத்துட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இருள் இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப புலம்புறாரு ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு நீங்க கூட உங்களுடைய காரியங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்னும் என்ன இதுல நன்மை வந்துடும் நினைச்சேன், இதுல எனக்கு கிடைச்சிரும் நினைச்சேன், ஆனா இது எல்லாமே எனக்கு கைமிஞ்சி போதே, இது இப்படி சரியாயிரும் நினைச்சேன், ஆனா தீமை வருது, எல்லா பக்கமும் எனக்கு இருட்டா இருக்கு, இதுல சரியா என் வாழ்க்கை பிரகாசமாயிரும், வெளிச்சம் வந்துடும் நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவர் என் ப்ரேயருக்கு ஆன்சரே பண்ணலன்னு சொல்லி நீங்க கேள்வி மேல கேள்வி கூட்டிக்கொண்டே இந்த நாட்கள்ல குழம்பி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இப்படி யோபு தன்னுடைய காரியத்தை குறித்து இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை முறையிடுறார். அடுத்து ஆண்டவர் யோபுட்ட பேசுறாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 38 அதிகாரம் 41 காக்கை குஞ்சுகள் சாப்பாடு கிடைக்காம அலைஞ்சு திரிகிற போது அதுக்கு சாப்பாடு யார்ப்பா கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. பாருங்களேன், காக்கை, ஒரு குட்டி காக்கை குஞ்சு அது சாப்பாடுக்கு கஷ்டப்பட முதல்ல அதோட சத்தத்தை அங்கலாய்ப்பா பார்க்குற ஆண்டவர், நான் உன்னை பார்க்க மாட்டேனா, உனக்கு இன்னது தேவைங்கிறது எனக்கு தெரியாதா என்று ஆண்டவர் யோபத்துல கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு உங்கள்கிட்ட தான் அப்படிதான் கேட்கிறேன். கூப்பிடுகிற காக்கைக்கும் அவர் ஆகாரம் கொடுக்குறான்னு பைபிள் வசனம் இருக்கு. அதையெல்லாம் போசிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அக்கறை செலுத்தாம இருப்பார்? அவருடைய சித்தத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க, குழம்ப வேண்டாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உங்க பிளான் என்னன்னு கேளு, நான் எங்க இருக்கணும், நான் எதை செய்யணும், நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உடைய கருத்துல எடுக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்லன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதற்கூட கூட அடுத்து சொல்றாரு, உன் நினைவை பார்க்கலாம், என் நினைவு உயர்ந்ததுன்னு சொல்றாரு. ரொம்ப அதிகமான ஒரு பிளெஸ்ஸிங் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் நீங்க இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிற வழியெல்லாம் கர்த்தர் எடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு, ஆண்டவரே உங்களோட சித்தத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, பைபிள் வசனம் பக்தர் ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து பயங்கரமான குழியிலும் வெள்ளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்வளையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று பக்தன் சொல்லுகிறார். பாருங்களேன், நீங்க பொறுமையா ஆண்டவருக்காண்டி காத்திருங்க, உங்களுடைய காரியத்தை ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த பிரேயர் மாறட்டும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நீங்க உங்க வழியை வச்சு ஜபிச்சு ஆண்டவர் கேட்கல நினைக்காதபடி ஆண்டவரே உங்களுடைய பிளான் படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நீங்க ஆண்டவருக்காய் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்கள் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பிரியமானவர்களே, அதை யோபு இதை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வசனத்துல 42 அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க என்ன என் வாழ்க்கையில செய்ய நினைச்சீங்களா அது ஒரு நாளும் தடைபடாது என்று ஆண்டிடத்துல அவருடைய காரியத்தை ஒப்பிடுக்கிறான். என் கையினால் என் வாயை பொத்துறேன்ப்பா, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நான் நீசன், நீங்க எல்லாத்தையும் செய்ய நினைச்சு வல்லவர், நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பின்னாடி கொடுத்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்னைக்கு கூட அருமையானவர்களே, நீங்க அன்பு வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஏன் எனக்கு வாசல் அடையுது நீங்க கேள்வி கேட்காம ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த ட்ராக்ல நில்லுங்க. ஆண்டவரே நான் என்ன சித்தமோ அதுக்கு என் வாழ்க்கை ஒப்படைக்கிறேன், எந்த இடத்துல நீங்க என்ன வைக்கணுமோ, வெளியூருக்கோ எந்த நாட்டுக்கோ எங்க என்ன கொண்டு போறீங்களோ இந்த இடத்த விட்டு என்ன கிளம்புன்னு ஆபிரகாம் சொன்ன மாதிரி என்ன கிளப்புனீங்கனாலும் நான் உங்க சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க எனக்கு எதனால சரியா செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டோடைய திட்டத்தை உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. நிச்சயமாக பின்னாடி உள்ள வசனங்களை பார்க்கும்போது யோபுக்கு 2 தன்னையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதமா இருந்துச்சான். பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் நான் இருந்துச்சே, இப்ப இனிமேல் என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? 2 தனையை முன்னாட்ட இருந்த காட்டிலும் 2 தலையை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்குவார். பிள்ளைகளின் பார்க்க போறீங்க, யோபு மாதிரி தீர்க்காயசை ஆண்டவர் கொடுத்து சமாதான வாழ்க்கையை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்.
இப்போ அது கூட என் கூட சேர்ந்து ஆண்டவரே உங்கள் திட்டத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், உங்கள் பிளானுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவரத்தில் சரண்டராய் ஜெபம் பண்ணுங்களேன். அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக மனத்திலே நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அப்பா, இந்த காரியத்தில் கூட இன்று இயேசுப்பா பிள்ளைங்கள் மனதிலே பாரத்தோடு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையான்னு சொல்லி ஆண்டவரே எல்லாம் எதிர்மாறாக நடக்குது என் குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு பேசியிருக்கீங்கப்பா. யோபுவை போல சுவாமி ஆண்டவரே நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் என்னோட வாழ்க்கையை என்னுடைய கரத்தில் கொடுக்கிறேன் என்று எந்த பிள்ளைகள் நம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தை வாழ்க்கையை காத்த நீங்கள் கையில் எடுங்கப்பா. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை நீர் அதிகமாய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை நீங்கள் மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க போகிற அன்புக்காய் நன்றி. இப்பொழுது மனதில் ஒரு சமாதானம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில், ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் அப்பா. பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்யறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.